நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் காவிரி ஆற்று வெள்ளத்தில் கோவில்கள் மூழ்கி இருக்கின்றன. நடு ஆற்று முனியப்பன் கோவில் காவிரி ஆற்று வெள்ளத்தில் மூழ்கியது. மேலும் நடு ஆற்று மாரியம்மன் கோவிலையும் காவிரி ஆற்று வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. இது குறித்தான முழுமையான விவரங்கள். ஆசிரி வணக்கம். அதாவது தொடர்ந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடி எட்டிய நிலையில் தற்போது மேட்டூர் அணையிலிருந்து காவிரிக்கு 1,75,000 கன அடி உபநீர் தற்போது திறந்துவிடப்பட்டு வருகிறது. குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை நாமக்கல் ஈரோடு மாவட்டத்தை இணைக்கும் வகையில் புதிய பாலம் பழைய பாலம் என இரு பாலங்கள் இருக்கின்றது. இந்த நிலையில பள்ளிப்பாளையம் நடு காவேரி ஆற்றில் மிகப்பெரிய முனியப்பன் சிலை மற்றும் மாரியம்மன் கோவில்கள் இருந்து வருகிறது. இந்த நிலையில மேட்டூர் அணையில் திறந்துவிடப்பட்ட 1,75,000 கன அடி உபரி நீர் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் வெள்ள பெருக்கெடுத்து ஓடி வரும் நிலையில் தற்போது இந்த முனியப்பன் சிலையும் மாரியம்மன் கோவிலும் காவிரி ஆற்று வெள்ள நீரால் தற்பொழுது சூழ்ந்துள்ளது. இது மட்டுமின்றி பழைய பாலம் மற்றும் புதிய காவேரி பாலங்கள் கழுகு பார்வையுடன் நியூஸ் தமிழ் பிரத்யேகமாக காட்சிப்படுத்தியுள்ளது. தொடர்ந்து அந்த பழைய பாலம் பகுதியில் போக்குவரத்து தடை என்பது தற்போது செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக காவிரி ஆற்றில் நீர் திறந்து விடப்பட்டதால் அங்கிருக்கின்ற குடியிருப்பு பகுதிக்குள் தற்போது நீரும் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக 2 ஆண்டுகள் கழித்து தற்போது காவிரி ஆற்றில் ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக மிக உயரம் வாய்ந்த முனியப்பன் சிலையே தற்போது காவிரி ஆற்று வெள்ளம் தற்போது நடுங்க வைத்துள்ள சம்பவம் தான் இப்ப தற்போது அரங்கேறியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.